ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1 ஃபுல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அந்த அந்த டாபிக் வந்து சர்க்கிள். சரிங்களா, 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் சர்க்கிள்ன்ற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரியணும். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எக்ஸும் ஒய்யும் இருக்கும், ஹச்சும் கேவும் வந்து என்னன்னா சென்டர். சென்டர் வந்து என்னது ஹச்கமா கே. சரிங்களா, ஆர் அப்படின்றது என்னது ரேடியஸ். ஆர் ஸ்கொயர் அங்கே எழுதிருக்கோம், ஆர் வந்து என்னது ரேடியஸ். ஞாபகம் வச்சுங்க, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரீங்க, ஜென்ரல் ஃபார்ம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இது ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஞாபகம் வச்சுங்க, ஜென்ரல் ஃபார்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. அது வந்து ஜென்ரல் ஃபார்ம், கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜென்ரல் ஃபார்ம். அதனுடைய சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப். சரிங்களா, இங்க பாரு ஜி இங்க இருக்கு, இங்க எஃப் இருக்கு. சரிங்களா, அதுக்கு மைனஸ் ஜி மைனஸ் எஃப், அதுதான் சென்டர். ரேடியஸ்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. சரிங்களா, மைனஸ் சி, சிக்கு சேர்த்து தான் ரூட். ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அதுக்கு சென்டர் ஹச் கமா கே, இதுக்கு சென்டர் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அதுக்கு ரேடியஸ் வந்து ஆர், இதுக்கு ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. சரி, நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். மூணுமே ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஜெனரல் ஃபார்ம், எண்ட் பாயிண்ட்ஸ். எண்ட் பாயிண்ட்ஸ்னா ஒரு சர்க்கிள் போட்டு சும்மா ரஃபா ஒரு சர்க்கிள் போட்டு டயமீட்டர் வரைஞ்சிருமா, டயமீட்டர்னுடைய எண்ட் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா. சரிங்களா, டயமீட்டர்னுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் x1 y1, அடுத்தது x2 y2 அப்படி கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஈக்குவேஷன். சரிங்களா, எண்ட் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா x மைனஸ் x1 x மைனஸ் x2 பிளஸ் y மைனஸ் y1 y மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. சரிங்களா, மொத்தம் 3 ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இருக்கு. சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா, சென்டரும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா ஹச்கமா கேவும் ஆரும் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஜென்ரல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. அதுக்கு சென்டர் மைனஸ் ஜி மைனஸ் எஃப், ரேடியஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அடுத்தது தேர்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா டயமீட்டர்னுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ்2 பிளஸ் ஒய் மைனஸ் ஒய்1 ஒய் மைனஸ் ஒய்2 ஈக்குவல் டு 0. பாருங்க, எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்க ஒய் மட்டும் இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். என்ன நோட்டுன்னா, இது ரெண்டும் முக்கியமா தெரியணும். எதுக்கு இது ரெண்டும் தெரியணும்னா, இங்க பாருங்க ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்முலா நல்லா தரவா படிக்கணும். சரிங்களா, இங்க பாருங்க, இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணினாலும் இதே ஃபார்மேட்டுக்கு தான் வரும். இந்த எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்ட ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் இதே ஃபார்மேட்டுக்கு தான் வரும். சரியா, மொத்தமா மூணுமே ஒண்ணு தான். புரியுதுங்களா? சரி, இந்த ஃபார்மேட்டுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. பாக்ஸ் போட்டிருக்கேன். என்ன சார் 2 கண்டிஷன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயருடைய கிளவும் ஒய் ஸ்கொயருடைய கிளவும் என்னவாக்கும், சமமாக்கும். எக்ஸ்னுடைய கிளவு என்னங்க 1, ஒய் ஸ்கொயருடைய கிளவு என்னது இங்கே 1, ரெண்டு சமம். சரிங்களா, இங்க 3 இருந்துச்சுன்னா அப்பயும் சமமா தான் இருக்கும். இங்க 3, இங்க 2, இங்க 5, இங்க -10 அந்த மாதிரிலாம் இருக்காது. புரியுதுங்களா சொல்றது? இங்க ரெண்டு சேமா தான் இருக்கும். சரிங்களா, சரி. தேர்ட் செகண்ட் பாயிண்ட், நோ எக்ஸ் ஒய் டைம். இல்ல எக்ஸ் ஒய் டைமே இருக்காது. இது எக்ஸ் ஸ்கொயர் டைம், இது ஒய் ஸ்கொயர் டைம், இது எக்ஸ் டைம், இது ஒய் டைம், இது கான்ஸ்டன்ட் டைம். சரிங்களா, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த மாதிரி ஒரு டைம் இருக்கவே இருக்காது. இது 2 கண்டிஷனும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இது வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் தான், எக்ஸ் அண்ட் ஒய்ல செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். சரி, ஓகே. நோ எக்ஸ் ஒய் டைம், இந்த 2 கண்டிஷனும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் என்ன ஆகணும், ஈக்குவலா இருக்கணும். எக்ஸ் ஒய் டைம் இருக்கக்கூடாது, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த மாதிரி ஒரு டைம் இருக்கக்கூடாது. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள்னுடைய கண்டிஷன். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி. நெக்ஸ்ட், இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா, y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்றது ஒரு லைனோட ஈக்குவேஷன். சரிங்களா, அந்த ஈக்குவேஷன் மே பி எ டேஞ்சன்ட், டிஜிடின்னு எடுத்தீங்கன்னா டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன், ஒரு லைன் வச்சுங்க, அந்த லைன் வந்து சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ஆகணும். டேஞ்சன்ட்னா தெரியும், சர்க்கிள் மேல இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி போற லைன் தான் என்னது டேஞ்சன்ட். ஓகேங்களா, டேஞ்சண்டா இருக்கணும்னா என்ன சார் கண்டிஷன், இதான் கண்டிஷன். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம் ஸ்கொயர். சரிங்களா, y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்ற டேஞ்சன்ட் ஒரு லைனு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு டேஞ்சண்டா இருக்க கண்டிஷன் என்னன்னா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எம் ஸ்கொயர். ஓகேங்களா, சரி. ஞாபகம் வச்சுக்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது திட்ட சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெனரல் ஃபார்ம், பொதுவான சமன்பாடு அப்படின்னா இது. சரிங்களா, அடுத்தது எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, சரியா, ஒரு விட்டத்தினுடைய முனைப்புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா, டயமீட்டர்னுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ ஃபார்முலா இது. சரிங்களா, இந்த ஜெனரல் ஃபார்முக்கு
கண்டிஷன் 2 ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவலா இருக்கணும். அப்புறம் எக்ஸ் ஒய் டைம் இருக்கக்கூடாது. எக்ஸ் ஒய் அப்படின்ற டேமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இன்னொரு கண்டிஷன், ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்ற ஒரு கோடு தொடுகோடா அமையறதுக்கு, சர்க்கிளுக்கு தொடுகோடா அமைய கட்டுப்பாடு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். எந்த சர்க்கிளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்ற சர்க்கிளுக்கு தொடுகோடாக இருக்க கட்டுப்பாடு. சரிங்களா? இந்த ஃபுல்லா படிச்சிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 வந்து நீங்க தரவு பண்ணிடலாம். சரிங்களா? அதை வச்சு சம்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஈஸி தான். சம்ஸ்னா என்ன ஐடென்டிஃபை பண்றது, சம்ஸ் இதாக இருந்தால் பொறுமையா பாருங்க. சரிங்களா? படபடன்னு பார்க்காதீங்க, பொறுமையா பார்த்து ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க, அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே இல்லை. சரிங்களா? கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைப் அதிகமாகணும், நல்லா பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.